ராக்கெட் யூஸ் பண்ற இன்ஜின் தான் பைக், ஷிப், கார் யூஸ் பண்ற இன்ஜின் தான். ஆனா பார்த்தா உங்களுக்கு ராக்கெட்ல பார்த்தா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜின் யூஸ் பண்ணுவோம். ஆனா பைக், கார், ஷிப்ல பார்த்தா அந்த இன்ஜின் பார்த்தா தனி. ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஸோ பொதுவாக பார்த்தா பைக்கு, கார், ஷிப்ஸ் எல்லாமே பார்த்தா நம்ம இடத்துக்குள்ள இருக்கிறது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தா அட்மாஸ்பியர் சுற்றி இருக்கிறதுனால அதுல பார்த்தா இன்ஜின் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பேசிக்கா ஃபியூல், அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்சிஜன் பார்த்தா தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ பார்த்தா நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தா சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஃபியூல், அப்புறம் ஆக்சிஜன் பார்த்தா இன்டேக் எடுத்துக்கும். இன்டேக் எடுத்து உங்களுக்கு பார்த்தா இக்னிஷன் ஃபியூல் நடக்கும். உள்ள இக்னிஷன் நடக்கும்போது பார்த்தா உங்களுக்கு பிஸ்டன்ஸ் பார்த்தா மேலே கீழே போயிட்டு வரதுனால அந்த ஒரு மூவ்மெண்ட் தான் பார்த்தா ரொட்டேஷன் மோஷன் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பார்த்தா பைக் இல்ல கார், ஷிப்ஸ் எல்லாம் ரன் பண்ண வைக்குது. இதே பார்த்தீங்கன்னா ராக்கெட் பார்த்தா உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா வேற. என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா ராக்கெட் அப்படிங்கிறது எர்த் ஆர் பிளானட்ஸ்ல இருந்து நம்ம ஸ்பேஸ்க்கோ இல்ல வேற ஒரு பிளானட்ஸ்க்கோ போறது பார்த்தா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால பாத்தீங்கன்னா மேல பார்த்தா அதாவது ஸ்பேஸ்ல பார்த்தா உங்களுக்கு பார்த்தா சுத்தமா ஆக்சிஜனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம நார்மல் இன்ஜின்ஸ் பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு பார்த்தா ராக்கெட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஜின் யூஸ் பண்றோம். அதுல பார்த்தா உங்களுக்கு போத் ஆக்சிஜனும் தனியா இருக்கும், அது போக பார்த்தா ஃபியூல் டேங்கும் தனியா இருக்கும். இந்த ரெண்டும் பார்த்தா உங்களுக்கு அங்கேயே மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் பார்த்தா உங்களுக்கு இன்ஜின் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தா நம்ம அந்த இக்னிஷன் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்கெட் இன்ஜின்ஸ் எல்லாம் என்னது பார்த்தா நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.